எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் தேங்காய் அப்புறம் சோம்பு போட்டு பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாம்பார், ரசம், கூட்டு அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் ஒரு நல்ல காம்பினேஷன் இது. வாங்க இப்போ நம்ம அந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எப்போதும் கூட தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். இந்த வறுவலில் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 4லேருந்து 5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நான் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்குற டைம்லேயே நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வெங்காயத்தை பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் வாழைக்காய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து கலரி விட்டுடலாம். இதை வந்து எண்ணெயிலே வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வாழைக்காய் எப்போதுமே சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிறப்ப என்ன பண்ணணும்னா வாழைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா வாழைக்காய் ரொம்ப குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு போயிடும், தனித்தனியாக இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. நம்ம வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டுது. பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துட்டுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, தேங்காவோட சோம்போட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ நம்மளோட வறுவல் ரெடி ஆகிட்டுது. கடைசியாக நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் இதை சட்டுன்னு பண்ணிடலாம். பட் ஆனால் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அதாவது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியாய் புகழாய் நிலைத்து துணை நிற்கும் என்பது அந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.